இது ரொம்ப ரொம்ப எனக்கு சிந்திக்க வச்ச ஒரு விஷயம். நான் இப்போ ஒரு பில்டிங் ஒன்று கட்டிட்டு இருக்கேன்னா, அந்த பில்டிங் கட்ட போகும்போது நான் ஒரு நிறைய இன்ஜினியர்ஸ்ட்ட வந்து அதுக்கு நான் கோட் வாங்குறேன். கோட் வாங்க போகும்போது அவங்க வந்து சொல்றாங்க, ஒருத்தவங்க ரூ. 1500 பெர் ஸ்கொயர் ஃபீட்ன்றாங்க. ஒருத்தவங்க 1550ன்றாங்க. நான் சொன்னா ரூ. 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஒரு என்னோட தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் இன்ஜினியர்ட்ட நான் சொல்றேன். இவர் வந்து ரூ. 1500 பெர் ஸ்கொயர் ஃபீட் சொல்றாரு. இதை நான் அவர்ட்ட குடுக்காம, நானே இதை வந்து நான் சிமெண்ட்டை வாங்கி, மணலை வாங்கி, ஆளை போட்டு நான் மேய்ச்சு நான் இந்த பில்டிங்கை நான் கட்டினேன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு. இன்னொரு ரூ. 200 கூட தான் வரும் அப்படின்னாரு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, அங்கே தான் அவர் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. அவருக்கு தெரியும் எங்கே எதை மிச்சப்படுத்துறது. நம்ம கூட நின்று மிச்சப்படுறது தெரியாது, கூட போகிறது தெரியாது, கம்மி பண்ணுறது தெரியாது. அந்த இடத்துல இருக்கும்போது அது வந்து ரொம்ப என்னை வந்து சிந்திக்க வச்சுச்சு. ஏன்னா நான் வீடு கட்ட போகும்போது இப்படி தான் காசு மிச்சம் பண்ணணும், காசு மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களாம் நின்று பண்ணோம். அது ப்ராசஸும் ரொம்ப எல்லாம் கேட்டாச்சு, காசும் கூட தான் ஆச்சு. ஆனால் இப்படி நம்ம கொடுக்க போகும்போது கம்மியாச்சு. இதே தான் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும்னு நினச்சிட்டு நம்ம செய்கிறத விட அதில் எவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, எங்கள்கிட்ட மென்ஸ் வேரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு நூலோட விலை என்ன, இந்த நூலில் எத்தனை கம்பெனி இருக்குது, இந்த பட்டனில் எத்தனை கம்பெனி இருக்குன்னு இருக்க போகும்போது அதில் நம்ம எக்ஸ்பர்டீஸை போட்டு இந்த 17 வருஷத்துடைய காசு. இப்போ ஒரு ஆர்கிடெக்டை கேட்பேன், என்னப்பா ஒரு டிசைனுக்கு 10 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா, 10 லட்ச ரூபா அந்த டிசைன் நான் இப்போ செலவு பண்ணுறது ஒரு மாதம் இல்லை, நான் இதுக்கு பின்னாடி நான் போட்ட எஃபர்ட்டுக்கான ரேட்டு தான் இது. அதே மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட நாங்கள் இத்தனை வருஷத்தோடைய எங்கள் எக்ஸ்பர்டீஸை தான் வந்து அந்த இடத்துல நம்ம லிவரேஜ் பண்ணி எடுக்கிறோம். அப்போ டக்குன்னு நான் ஃபைன் டே உமன்ஸ்னால் நான் போகிறேன், அஹமதாபாத் போகிறேன், ஜெய்ப்பூர் போகிறேன், ஒன்று வாங்குறேன், அதில் ஒரு 10% லாபத்தை போடுறேன், விற்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி கஸ்டமரும் அப்படி இல்லை, இன்றைக்கி பிஸ்னஸும் அப்படி இல்லை, அந்த மெட்ரிக்ஸும் அப்படி இல்லை இன்றைக்கி பிஸ்னஸில். ஸோ எடுத்தோம் ஒரு 10% போட்டோம், வியாபாரம் பண்ணால் அது வியாபாரன்றது கிடையவே கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் ஒன்றொன்று எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு மென்ஸ் வேர் நாங்கள் நினச்சோம்னா 1,00,000 பீஸ்னால் 1,00,000 பீஸ் எங்களுக்கு அளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ ஆஸ் அ உமன்ஸ் வேர் பிராண்டாக வந்து சக்ஸஸ் வந்து இன்னும் ரெக்கக்னைஸ் ஆகலை. அப்போ டக்குன்னு இருக்கும்போது எங்களால் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னா என்ன ஆகும்? அப்போ நாங்கள் அந்த ஸ்ட்ரென்த் அதில் காமிக்க முடியாது. ஸ்ட்ரென்த்தை காமிக்கலைன்னா என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல நாங்கள் அந்த வேல்யூவை கொடுக்க முடியாது கஸ்டமர்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் ட்ரேடிங்க்கும் நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டீஸை எடுத்துகிட்டு அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கும் வித்தியாசம். யார் வேணால் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க. இப்போ நான் நினச்சேன்னா இந்த பிரேஸ்லெட் வந்து உடனே ஓகே ஒரு பாம்பேயில் வந்து ஒரு இடத்துல கிடைக்கிது, அங்கேருந்து நான் வாங்குறேன், அதுக்கு ஒரு 10% லாபம் போடுறேன், விற்கிறேன் அப்படின்னா அது ட்ரேடிங். ஆனால் அந்த பிரேஸ்லெட்டுடைய டெப்த்லேருந்து நான் ஆரம்பிச்சு அதை வந்து நான் வாங்கி விற்க போகும்போது நான் விற்கிற ரேட்டை நினச்சா கூட அவங்க வாங்க முடியாது அப்படின்னு நம்ம எப்போ ஒரு ப்ராடக்டை பிச் பண்ணுறோமோ, இஃப் இன் கேஸ் ப்ரைஸ்னா பண்ணுறோமோ, அப்போ தான் நம்ம அதில் ஸ்ட்ரென்த் ஆகிறோம்.